வணக்கம். பல கோடி வருஷமா வெறும் அணுக்களா மிதந்துட்டு இருந்த நாம இன்னைக்கு உலகத்தையே ஆளும் மாபெரும் பேரரசுகளை எப்படி உருவாக்கணும்னு ஒரு சுவாரஸ்யமான அலசல பார்க்கலாமா? விவசாய புரட்சி, முதல் சட்டங்கள், பேரரசுகளின் காலம், நம்பிக்கைகள், நோய் தொற்றுகள், அப்புறம் புரட்சிகளின் தொடக்கம்னு நம்ம மனித வரலாற்ற 6 கட்டமா பிரிச்சு ரொம்ப வேகமா பார்த்துடலாமாங்க. முதல்ல விவசாய புரட்சி. மெசபடோமியால இயற்கைய நாம எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தோம்னு பார்ப்போம். லட்சக்கணக்கான வருஷங்களா நாடோடிய சுத்திட்டு இருந்த மனிதன் கிமு 4000த்துல உரூக் நகரத்துல விவசாயத்தை கண்டுபிடிச்சதுதான் நம்ம நாகரிகத்தோட முதல் மிகப்பெரிய திருப்புமுனை. ஆனா இதுக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். விவசாயத்தால நமக்கு நிரந்தர உணவு கிடைச்சு, மக்கள் தொகை பெருகுச்சு. ஆனா உழைப்போட பழுவால மனிதர்களோட சராசரி உயரமே குறைஞ்சு போச்சு தெரியுமா? 2வது கட்டம் முதல் சட்டங்களும் தத்துவங்களும். பெருகிப்போன சமூகத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? கிமு 1772ல ஹம்முராபி மன்னர் கொண்டு வந்த 282 சட்டங்கள் தான் இதுக்கு தொடக்கம். ஆனா கண்ணுக்கு கண் அப்படிங்கிற இந்த சட்டம் ஏழைகளுக்கும் அடிமைகளுக்கும் ஒரு மாதிரியும் பிரபுக்களுக்கு வேற மாதிரியும் தான் இருந்துச்சு. அதே காலத்துல கிரீக்கம் 2 விதமா செயல்பட்டுச்சு. குழந்தைங்கள ராணுவத்துக்காகவே வளர்த்த ஸ்பாட்டா ஒரு பக்கம், 30,000 பேரு கூடி சத்தம் போட்டு குழப்பமா முடிவெடுக்கிற ஏதென்ஸ் ஜனநாயகம் இன்னொரு பக்கம். இந்த ஏதென்ஸ் ஜனநாயகம் தத்துவ ஞானி பிளேட்டோக்கு சுத்தமா பிடிக்கல. நாட்ட ஆள உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு தத்துவவாதி தான் வேணும்னு அவர் உறுதியா நம்பினார். அடுத்தது 3வது காலகட்டம், பேரரசுகளின் உதயம். உலகத்தையே தங்களோட கைக்குள்ள கொண்டு வர நினைச்ச அரசர்களின் காலம் இது. தன்னை ஒரு தத்துவவாதியா நினைச்ச மாவீரன் அலெக்சாண்டர் வெறும் 14 நாள்ல 240 மைல் அணிவகுத்து போய் கிளர்ச்சியை ஒடுக்கி தன்னோட 32 வயசுக்குள்ளேயே உலகத்தோட பெரும் பகுதியை ஜெயிச்சிட்டார்னா பாத்துக்கோங்களேன். அதே சமயம் சீனாவுல இயற்கை பேரழிவோ பஞ்சமோ வந்தா மன்னர் நாட்டு ஆளும் தகுதியை இழந்துட்டார்னு சொல்ற ஸ்வர்கத்தின் கட்டளைங்கிற விதியை வச்சு அவங்க ஆதிக்கத்தை நியாயப்படுத்தினாங்க. சின்ன குடியேற்றமா ஆரம்பிச்சு உலகம் முழுக்க விரிவடைந்த மாபெரும் ரோம பேரரசு கூட காலப்போக்குல படையெடுப்புகளால கிபி 476ல முற்றிலுமா வீழ்ச்சி அடைஞ்சது ஒரு பெரிய வரலாற்று பாடம். சரி, பேரரசுகள் வீழ்ந்ததும் என்னாச்சு? அதுதான் 4வது கட்டம், நம்பிக்கையும் நிலப்பிரபுத்துவமும். போரோட காயங்கள் ஆத்த அசோகர் பரப்பிய பௌத்தம், ரோம பேரரசோட அதிகாரப்பூர்வ மதமா மாறின கிறிஸ்தவம், ரொம்ப வேகமா உலகம் முழுக்க பரவின இஸ்லாம்னு இந்த மதங்கள் தான் புதிய மாபெரும் சக்திகளா உருவெடுத்துச்சு. வைக்கிங்ஸ் மாதிரி படையெடுப்பாளர்கள் கிட்டேருந்து தப்பிக்க ஐரோப்பால மக்கள் தங்களோட சொந்த சுதந்திரத்தையே பணயம் வச்சு நிலப்பிரபுத்துவ முறைக்கு மாறினாங்க. இதுல விவசாயி உழைக்கணும், பிரபு வரி வசூலிப்பார், அரசர் அரசாழ்வார். அந்த நேரத்துல நாடோடிகளை ஒன்னு சேர்த்து ஜப்பான்ல இருந்து காஸ்பியன் கடல் வரைக்கும் செங்கிஸ்கான் பிடிச்சார். அவரோட ஆதிக்கம் எவ்ளோ பெருசுன்னா இன்னிக்கும் தெற்காசியாவுல 8% ஆண்கள் அவரோட நேரடி வாரிசுகள்தான். 5வது கட்டம் நோய் தொற்றுகளும் புதிய எல்லைகளும். இந்த வலுவான கட்டமைப்புகள் எப்படி ஆட்டம் கண்டுச்சுன்னு பார்க்கலாம். வணிக வழியா பரவின பிளேக் நோய் சுமார் 20 கோடி பேரை கொன்னு குவிக்கும்னு யாரும் நினைக்கல. ஆனா ஆட்கள் பற்றாக்குறையால உழைக்கிற விவசாயிகளுக்கு அதிக மதிப்பும் ஊதியமும் கிடைச்சது ஒரு ஆச்சரியமான முரண்பாடு. ஆனா ஆப்பிரிக்காவுல மாலி பேரரசர் மன்சா மூசா தன்னோட மெக்கா பயணத்துல வழியெங்கும் தங்கத்தை வாரி வழங்குனதால வட ஆப்பிரிக்காவோட பொருளாதாரமே கொஞ்ச நாளைக்கு ஸ்தம்பிச்சு போச்சுன்னா பாத்துக்கோங்க. போர் முறைகளுமே மாற ஆரம்பிச்சுது. 1453ல உதுமானிய வீரர்கள் அதிநவீன பீரங்கிகளை வச்சு கான்ஸ்டான்டினோப்பிள் கோட்டைகளை தகர்த்தது மூலமா ரோம பேரரசோட கடைசி தடயத்தையும் முற்றிலுமா அழிச்சாங்க. இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். புரட்சிகளின் தொடக்கம். பழைய கட்டுப்பாடுகளை மக்கள் எப்படி உடைச்சாங்க? அரசர்கள் அன்பால நாட்ட ஆளல, மக்களை பயமுறுத்தி வன்முறையால தான் ஆள்றாங்கன்னு மாக்கியவெள்ளி மாதிரியான சிந்தனையாளர்கள் கசப்பான உண்மைகளை வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விழிப்புணர்வு தான் உலகத்தையே மாத்துச்சு. மன்னரோட அதிகாரத்தை குறைச்ச மேக்னா கார்ட்டா, திருச்சபையை எதிர்த்த மார்ட்டின் லூதர், அப்புறம் எல்லாரும் சமம்னு சொன்ன அமெரிக்க சுதந்திர பிரகடனம்னு புதிய புரட்சிகள் வெடிக்க தொடங்கிச்சு. உரூக் நகர விவசாயத்துல தொடங்கி ஜனநாயக புரட்சி வரைக்கும் உலக கட்டுப்படுத்த நாம பல சிஸ்டம்ஸை உருவாக்கியிருக்கோம். ஆனா இப்போ சொல்லுங்க, உண்மையான அதிகாரம் இந்த அமைப்புகள் கிட்ட இருக்கா, இல்ல அதை உருவாக்குற மக்கள் கிட்ட இருக்கா?